ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே. வணக்கம். வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள், இறை செய்திகளின் தொகுப்புக்காக பிரவீணா. முதன்மை நிகழ்வுகள். திருவயற்பாடியில் ஹரிஹரன் சந்திப்பு பெருவிழா, எண்ணற்ற பக்தர்கள் கண்டு தரிசனம். சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவில் சித்திரை தேரோட்டம். ஓம் சக்தி பராசக்தி என்று பக்தர்கள் முழக்கம். பொப்பிடி சக்தி பொன்மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு, ஏராளமான பக்தர்கள் அம்மன் தரிசனம். திருவள்ளூர் மாவட்டம் திருவயற்பாடி அருள்மிகு ஹரிகிருஷ்ண பெருமாள் கோவில் சித்திரை பெருவிழாவில் ஹரியும் சிவனும் ஒன்றே என்பதை உணர்த்தும் ஹரிஹரன் சந்திப்பு பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். பொன்னேரி அருகே உள்ள திருவயற்பாடி அருள்மிகு ஹரிகிருஷ்ண பெருமாள் கோவில் சித்திரை பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாள்தோறும் வெவ்வேறு வாகனங்களில் வீதி உலாக்களும் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக ஹரிஹரன் சந்திப்பு பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். அதன்படி பொன்னேரி ஹரிஹரன் மாட வீதியில் திருவயற்பாடி ஹரிகிருஷ்ணரும் பொன்னேரி கும்பமுனிமங்கலம் அருள்மிகு அகஸ்தீஸ்வரரும் சந்திக்கும் வைபவத்தையொட்டி பஞ்சமூர்த்திகளுடன் நந்தி வாகனத்தில் அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் எழுந்தருளினார். பின்னர் கருட வாகனத்தில் ஹரிகிருஷ்ணர் எழுந்தருளினார். தொடர்ந்து ஹரிஹரன் சந்திப்பு நடைபெற்றது. இதனை உணர்த்தும் விதமாக இருவருக்கும் சிறப்பு ஆராதனைகள் செய்யப்பட்டன. அப்போது வான வேடிக்கைகள் முழங்கின, மங்கள வாத்தியங்கள் இசைக்கப்பட்டன. தமிழகத்தில் வேறெங்கும் காண இயலாத இந்த சந்திப்பு பெருவிழாவில் எண்ணற்ற பக்தர்கள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் அருள்மிகு மதுரகாளியம்மன் திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் எண்ணற்ற பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். சிறுவாச்சூர் அருள்மிகு மதுரகாளியம்மன் கோவிலில் பழங்காலத்தில் செல்லியம்மன் அருள் பாலித்து வந்ததாகவும் கண்ணகியே இங்கு மதுரகாளியம்மனாக அருள் புரிவதாகவும் புராண வரலாறு மூலம் அறியப்படுகிறது. சிறப்புமிகு இத்திருக்கோவிலில் கடந்த 17ஆம் தேதி பூசொரிதல் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதனையடுத்து சித்திரை பிரம்மோற்சவம் கடந்த 24ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டத்தையொட்டி அம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் திருத்தேரில் எழுந்தருளினார். பின்னர் பக்தர்கள் புடைசூழ ஓம் சக்தி பராசக்தி என்று முழக்கமிட்டபடி தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். தருமபுரி மாவட்டம் பொப்பிடி அருள்மிகு சக்தி பொன்மாரியம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் தரிசனம் செய்தனர். பாலக்கோடு அடுத்துள்ள பொப்பிடி அருள்மிகு சக்தி பொன்மாரியம்மன் திருக்கோவில் திருப்பணிகள் செய்யப்பட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதனையடுத்து கடம் புறப்பாடு செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்ட புனித நீர் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. பின்னர் அந்த புனித நீர் கொண்டு குடமுழுக்கு செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக பங்கேற்று அம்மன் தரிசனம் செய்தனர்.
மேலும் இக்கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள 15 அடி உயரத்தில் அம்மன் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அம்மன் சிலைக்கு புனித நீர் ஊற்றி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. திருநெல்வேலி அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் சித்திரை பிரம்மோற்சவத்தில் கருட சேவை நடைபெற்றது. இதனை திரளானோர் கண்டு தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை வரதராஜ பெருமாள் திருக்கோவில் சித்திரை பிரம்மோற்சவம் கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து பெருமாள் திருவீதி உலா நாள்தோறும் நடைபெற்று வருகிறது. விழாவின் 5ஆம் நாளில் காலையில் நம்மாழ்வார்களுக்கு மங்களாசாசனம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வரதராஜ பெருமாள் கருட வாகனத்திலும், வேதவல்லி தாயார் சேஷ வாகனத்திலும், ஆண்டாள் அன்ன வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தருளினர். இதனையடுத்து குடைவரை வாயிலில் வரதராஜ பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் அருள்மிகு அரச்சாலையம்மன் கோவில் சித்திரை தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். அரச்சலூர் அருள்மிகு படைவெட்டும் பத்ரகாளி என்னும் பொன்னரச்சாலையம்மன் கோவில் மற்றும் பொன்மாரியம்மன் கோவில்களில் சித்திரை திருவிழா கடந்த மாதம் 16ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் பொன்மாரியம்மனும் அரச்சாலையம்மனும் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதனையடுத்து கடந்த முதல் தேதி பூகுண்டம் இறங்கும் வைபவம் நடைபெற்றது. பின்னர் திருத்தேரோட்டத்தையொட்டி விநாயகர் மற்றும் அம்மன் தனித்தனி தேர்களில் எழுந்தருளினர். முதலில் விநாயகர் தேர் இழுக்கப்பட்டது. பின்னர் அம்மன் தேரினை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுத்தனர். 4 வீதிகளின் வழியாக திருத்தேர் வலம் வந்தது. சேண்டிருப்பு முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா பால்குடம் எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. சிவகங்கை அருள்மிகு சந்தன மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா காப்பு கட்டுதலுடன் இனிதே தொடங்கியது. சிவகங்கை முதலியார் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு சந்தன மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து பக்தர்கள் காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கியது. விழாவின் 3ஆம் நாளான வரும் 6ஆம் தேதி திருவிளக்கு பூஜையும், 8ஆம் தேதி வருண ஜெபமும், 9ஆம் தேதி சகஸ்ரநாம பூஜையும் நடைபெறவுள்ளது. முக்கிய நிகழ்வாக வரும் 11ஆம் தேதி காப்பு கட்டிய பக்தர்கள் தங்களின் வேண்டுதலுக்கு ஏற்ப கரகம், பால்குடம், அக்னிச்சட்டி ஏந்தி தெப்பக்குளத்திலிருந்து ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவர்.
அருள்மிகு சந்திரமாரியம்மன் திருக்கோயில் சுமார் 100 ஆண்டு கால பாரம்பரியமிக்க ஒரு கோயில். அம்மனுக்கு காப்பு கட்டி பால்குடம் எடுப்பவர்களும் தீச்சட்டி எடுப்பவர்களும் அழகு குத்தி வருபவர்களும் இன்று காப்பு கட்டி இருக்கிறார்கள். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு சிவகங்கை நகர் தெப்பக்குளத்தில் இருந்து பால்குடம் கரகம் எடுத்து நகர்வலம் வந்து இங்கே சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளது. மாரியம்மன் கோயில் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான கோயில்னு சொல்லுவாங்க. முத்திர கடைசி வெள்ளிக்கு முதல் வெள்ளி காப்பு கட்டி இன்னைக்கு காப்பு கட்டி வர்ற வெள்ளிக்கிழமை கரகம் பால் குடம் அழகு குத்தி எல்லாம் செய்வாங்க. அக்னி சட்டி எடுப்பாங்க. கூடால விளக்கு பூஜை நடைபெறும். சகசிரநாம பூஜை நடைபெறும். அதுக்கப்புறம் மழை வேண்டி மக்களுக்கு ஆண்டி நலன்காண்டி அந்த பூஜையும் இங்கே நடத்தப்படுறோம். மேற்கொண்டு மக்களுக்கு நல்ல அருள் பாலிக்கிறதுனால நல்ல மக்கள் எல்லாரும் வந்து இங்கே சாமி கும்பிட்டு நல்ல சந்தோஷம் அடைஞ்சுக்கிட்டு. திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் அருகம்புல் வைக்கப்பட்டுள்ளதால் மழை பொழிந்து வருவதாக பக்தர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலையில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவில். சிவ வாக்கிய சித்தரால் பாடல் பெற்ற தலமான இங்கு நடக்க இருப்பதை முன்கூட்டியே உணர்த்தும் விதமாக ஆண்டவர் உத்தரவு பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களின் கனவில் வந்து தனக்கு இன்ன பொருளை வைத்து பூஜை செய்யுமாறு கூறுவார். உத்தரவு பெற்ற பக்தர் கோவில் நிர்வாகத்தை அணுகி தமது கனவில் உத்தரவான பொருளை தெரிவிப்பது வழக்கம். கோவிலில் பூ வைத்து கேட்கப்படும் போது உத்தரவு கிடைத்ததும் குறிப்பிட்ட பொருள் கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கப்படும். அந்த பொருளுக்கு கால நிர்ணயம் ஏதும் இல்லை. இன்னொரு பக்தரின் கனவில் வந்து அடுத்த பொருளை சுட்டிக்காட்டும் வரையில் பழைய பொருளே கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருக்கும். இங்கு கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலி என 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டுள்ளது. உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. அதன்படி வெள்ளக்கோவில் மயில்ரங்கம் பகுதியைச் சேர்ந்த சென்னிமலை என்பவரின் கனவில் அருகம்புல், மிளகு உள்ளிட்டவை உத்தரவானதை அடுத்து அந்த பொருட்கள் பெட்டியில் வைக்கப்பட்டுள்ளது. நீரோடும் இடங்களில் அதிகம் வளருவது அருகம்புல் என்பதால் கோடையில் மழைப்பொழிவு ஏற்படும் என்பதை உணர்த்தும் வகையில் ஆண்டவர் உத்தரவுப்படி தற்போது மழை பெய்து வருவதாக பக்தர்கள் தெரிவித்தனர். ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் யாராவது பக்தருடைய கனவுல வந்து ஏதோ ஒரு பொருளை வச்சு பூஜை பண்ண சொல்லுவாங்க. அதை இங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் வந்து சீட்டு குலுக்கி போட்டு அது அந்த பூ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வச்சு பூஜை பண்ணுற வழக்கம் இங்கே பரம்பரையாக உண்டு. இப்போ வந்து அருகம்புல் வச்சு பூஜை ஆகிட்டு இருக்குது. அருகம்புல் எப்படின்னு சொன்னால் அது வந்து அருகம்புல் நிறையா வளரணும் அப்படின்னு சொன்னால் நிறைய ஈரப்பதம் இருக்கணும். தண்ணி ஓடுற பகுதிகளில் தான் அருகம்புல் நிறைய இருக்கும். மாவட்டத்திலேயே 138 மில்லிமீட்டர் மழை காங்கேயத்தில் தான் பெஞ்சிருக்குது. சிவன்மலையிலேயும் நல்ல மழை, அதாவது மழை தண்ணி நிறையா இந்த வருஷம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்குது. பக்தர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் சேண்டிருப்பு முத்துமாரியம்மன் திருக்கோவில் விழாவில் பால்குடம் எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். குற்றாலத்தை அடுத்த சேண்டிருப்பு அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் திருவிழாவையொட்டி குத்தாலம் காவிரி தீர்த்த படித்துறையிலிருந்து 8000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அலகு காவடிகள் எடுத்தும் புஷ்ப காவடிகள் எடுத்தும் கோவிலை நோக்கி ஊர்வலமாக வந்தனர். பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பால் கொண்டு அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. இதனை திரளான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். தருமபுரி மாவட்டம் பள்ளக்கொல்லை அருள்மிகு பழைய காளியம்மன் திருக்கோவில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். பள்ளக்கொல்லை அருள்மிகு பழைய காளியம்மன் திருக்கோவில் திருவிழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் மாவிளக்கு எடுத்தும் தங்கள் நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தையொட்டி அம்மன் திருத்தேரில் எழுந்தருளினார். பின்னர் ஏராளமான பக்தர்கள் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் உப்பு, மிளகு போன்றவற்றை காணிக்கையாக செலுத்தியும் அவர்கள் வழிபாட்டில் ஈடுபட்டனர்.
ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை அருள்மிகு குட்டி ஷீரடி சாய்பாபா கோவிலில் நடைபெற்ற கூட்டு பிரார்த்தனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அவல்பூந்துறை அருகே உள்ள நாகஸ்தலம் அருள்மிகு குட்டி ஷீரடி சாய்பாபா மற்றும் நாகநந்து தியான மண்டபத்தில் வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும். அதன்படி நேற்று சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தியான மண்டபம் வந்திருந்த பக்தர்கள் அனைவரும் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பாபாவை போற்றும் ஆரத்தி பாடல்கள் பாடப்பெற்றன. இக்கோவிலில் வந்து வழிபடுவதன் மூலம் தீராத நோய்கள் நீங்க பெறுவதாக பக்தர்களின் நம்பிக்கை. அவுலியாக்கினி தர்காவில் சந்தனம் பூசும் விழா, திரளானோர் பங்கேற்று வழிபாடு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. நாகப்பட்டினம் மாவட்டம் மாப்படுகை அருள்மிகு சுமங்கலி காளியம்மன் கோவில் தீமிதி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பழமையும் பெருமையும் மிக்க மாப்படுகை அருள்மிகு சுமங்கலி காளியம்மன் கோவிலில் சுமங்கலி மாரியம்மன், காளியம்மன், துர்க்கையம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் அருள் பாலித்து வருகின்றனர். இக்கோவிலில் 35ஆம் ஆண்டு திருவிழா கடந்த 24ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. தீமிதி விழாவையொட்டி சக்தி கரகம் புறப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. பின்னர் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீகுண்டத்தில் இறங்கி ஏராளமான பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவரும் அலங்காரத்தில் வீற்றிருந்த அம்மனை வணங்கினர். புதுச்சேரியில் உள்ள புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் திரளான கிறிஸ்துவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி உழவர்கரையில் உள்ள புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று அதிகாலை 5:30 மணிக்கு ஆலய வளாகத்தில் உள்ள ஜெப மண்டபத்தில் அருட்தந்தை ஜோசப் ராஜ் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. பின்னர் மாதா உருவம் பொறித்த கொடி ஆலயத்தை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. ஆலயத்தின் பின்புறத்தில் உள்ள கொடிமரத்தில் அருட்தந்தை ஜோசப் ராஜ் கொடியேற்றி வைத்து விழாவை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். வரும் 13ஆம் தேதி ஆடம்பர தேர்பவனி நடைபெறவுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை அவுலியாக்கினி ஒலியுல்லா தர்காவில் சந்தனம் பூசும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்கரையிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அவுலியாக்கினி ஒலியுல்லா தர்கா. இங்கு ஆண்டுதோறும் ஷாபான் மாதம் 16ஆம் பிறையன்று சந்தனம் பூசும் விழா நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு சந்தனம் பூசும் விழா சிறப்பாக நடைபெற்றது. அப்போது வான வேடிக்கைகளும் இசை வாத்தியங்களும் முழங்கின. இதில் திரளானோர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள் இறைச்செய்திகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் வரும் திங்கள் மாலை 5:30 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.